காரைக்குடி தொகுதிக்கு என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? அதானே உங்க கேள்வி. முதல்ல நான் என்ன செய்ய மாட்டேங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறேங்கிறத சொன்னா அப்ரோப்ரியேட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். லஞ்சம் வாங்க மாட்டேன், யார்கிட்ட இருந்தும் எதுக்காகவும் ஊழல் பண்ண மாட்டேன், கான்ட்ராக்டுக்கு கமிஷன் வாங்க மாட்டேன், எம்எல்ஏங்கிற ஒரு பதவியை வச்சுக்கிட்டு ஏழை பெண்கள் தாலியை இருக்கிற பார்களை பினாமி பேர்ல நடத்த மாட்டேன். இந்த மக்கள் வரி பணம் மக்களுக்கே போய் சேரணுங்கிறதுல ரொம்ப தெளிவா நம்ம தலைவரும் அப்படிதான் இருப்பாங்க. நான் தலைவரோட பிரதிநிதிகளா 234 தொகுதியிலும் தேர்ந்தெடுக்கப்பட போற எம்எல்ஏக்களும் அப்படிதான் இருக்க போறாங்க. ஸோ இது நான் செய்ய மாட்டேன். என்ன அதாவது தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டம் தலைவர் ஒரு தினங்கள்ல வெளியிடுவாங்க. நம்ம தேர்தல் அறிக்கைகளா தேர்தல் வாக்குறுதிகளா தலைவரோட மேனிஃபெஸ்டோ வரப்போகுது. ஒரு சில தினங்கள்ல வந்துடும். ஒரு சில விஷயம் பெண்களுக்கான விஷயங்கள் ஆல்ரெடி தலைவர் குறிப்பிட்டிருக்காங்க. இளைஞர்களுக்கான திட்டங்கள் என்ன இருக்குங்கிறது ஆல்ரெடி குறிப்பிட்டிருக்காங்க. நீங்க பர்டிகுலரா காரைக்குடிக்குன்னு கேட்டீங்கன்னா காரைக்குடிக்கான செயல் திட்டமே நம்ம வரையறுத்து வச்சிருக்கோம். விஷன் 2030 அப்படிங்கிறது அதோட தலைப்பு. ஒரு 15 தலைப்புகள்ல ஒவ்வொரு தலைப்புக்கும் என்ன செய்யப்படும், பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ்ல என்னென்னலாம் முன்னேற்றம் கொண்டு வர போறோங்கிறது நான் மேனிஃபெஸ்டோவே உங்களுக்கு கொடுத்துட்றேன். நம்ம தேர்தல் தலைவரோட தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் அறிக்கை வெளியான உடனே காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் அறிக்கை வெளியிட்டு, அதாவது இந்த மாதிரி ஒரு மக்கள் எழுச்சியை இதுவரைக்கும் தமிழகம் பார்த்ததில்லைங்கிறது தான் என்னுடைய பார்வை. இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டும் 500க்கும் மேற்பட்டவங்க மற்ற கட்சியில இருந்தவங்க, இதுவரைக்கும் கட்சியிலே சேராதவங்க இவ்வளவு பேர் நீங்க பார்த்தது இருந்த ஒரு ஈவெண்ட் அன்னைக்கு காலையில இருந்தே இது நடந்துட்டு இருக்கு. எங்கே போனாலும் மக்களோட எழுச்சி தலைவர் தளபதி வரணும் அப்படிங்கிறதோட தாக்கமும் ஏக்கமும் தான். தளபதி மேல அன்பு தமிழ்நாடே வச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம தமிழகத்துக்கு ஒரு முதன்மை சக்தியா தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு வந்திருக்காரு தளபதி மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் கனவுகளும் மக்கள் வச்சிருக்காங்க. அதை கண்டிப்பா எங்க தளபதி முதலமைச்சர் அரியணையில உட்காந்து பூர்த்தி பண்றாங்க. நம்ம வீட்டுல எல்லாமே ஃபுல் ஆல்ரெடி ஏடிஎம்கேல தான் அம்மா சின்னதுல இருந்து. இப்ப அம்மா ஓகேப்பா நமக்கு இவங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும், இனிமே வர தலைமுறைக்கு தான் நம்ம ஒரு வழி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க தெருவுல எங்க தெருவுக்குன்னு ஒரு ப்ராப்பரான எந்த ஒரு நோட்டீஸ் போர்டோ இல்ல ஒரு தெருவுக்குன்னு ஒரு போர்டு மாதிரி இல்ல ஒரு ஃபெசிலிட்டியோ ஒரு வாட்டர் கனெக்ஷனோ எந்த மாதிரி ஒரு கனெக்ஷனுமே எங்க தெருவுக்கு கிடையாது. இதுக்கு முன்னாடி எங்களோட கவுன்சிலர் குணசேகரன் அவங்கள்ட்ட போய் நாங்க இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணோம். இந்த மாதிரி எங்க தெருவில் எந்த ஃபெசிலிட்டியும் இல்லை, வாட்டர் இல்லை, இந்த மாதிரி டீப் லைட் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறையா கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க ஒரு கட்சிக்காரவங்க சொல்லிட்டாங்க, ஓட்டு இருக்கிறதே ஒரு 5 வீடு தான் இருக்கு, அந்த 5 வீடுக்காண்டி நாங்கள் பொதுவாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அடுத்து எனக்கு என்ன ஸ்டெப் எடுக்கிறதுன்னு தெரியல. ஸோ அடுத்து நம்ம விஜய் அண்ணா வந்தாங்க ஆட்சிக்கு. ஸோ ஓகே நம்ம பண்ணலாம், ஓட்டு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட இல்ல அப்படிலாம் பொதுவா ஜென்ரலாவே நம்ம இல்ல நாங்க நிறைய ஸ்டெப் எல்லா கட்சியிலயுமே நம்ம கேட்டோம். ஆமா ஈடுபாடோட தான் வரும். அதனால சரி ஓகே சப்போர்ட் பண்ணி நம்ம அண்ணாக்கு துணையா இருப்போம், ஒரு நன்றி அந்த மாதிரி ஒரு துணையில இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவையும் பார்க்க வந்தோம். அதனால நாங்க எங்க மனுவையும் நாங்க கொடுத்துருக்கோம். ஸோ அண்ணா நிறைவேற்றுவாங்க நம்பிக்கை இருக்குங்கிறத விட நம்புறோம் நாங்க. ஓகே பண்ணுவாங்கன்னு நல்ல ஒரு வீட்டு சைடும் சப்போர்ட் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் சைடும் சப்போர்ட் இருக்கு. ஸோ நாங்க நம்புறோம். ஓகே நம்பிக்கை தான் எல்லாமே அப்படின்னு சொல்ற மாதிரி. இல்ல நான் செகண்ட் டைம் ஓட்டு எடுக்கிறேன். நல்லாதான் இருக்கு எனக்கு. ஓகே தான், நானும் சப்போர்ட் பண்றேன், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ நான் எல்லாருக்கும் சொல்றது அண்ணாக்கு ஓட்டு அடிப்போம், எல்லாரும் அங்கே ஓட்ஸ் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சப்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்சளவு எங்களோட யங்ஸ்டர்ஸ் அந்த மைண்டில் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணி அப்படியே நம்மளும் ஒரு கட்சியில் இருக்கிற மாதிரி அப்படியே சப்போர்ட் பண்ணி போகலாம் அப்படின்னு. பேர் சித்ரா.
சாராக வந்து நாங்கள் விஜயை பார்க்குறோம். எங்களுக்கு வந்து அந்த ஏஜில் எம்ஜிஆரை நாங்கள் பார்த்ததில்ல. ஆனால் இப்போ வந்து நாங்கள் எம்ஜிஆர் சாராக விஜயை பார்க்குறோம். இங்கே காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை பொறுத்தவரை விஜய் சாராக நாங்கள் பிரபு சாரை பார்க்குறோம். எங்களுக்கு வந்து விஜய் சார் எப்படியோ நாங்கள் வந்து இப்போ போய் பார்க்க முடியுமா, அவர் பக்கத்தில் நிற்க முடியுமாங்கிறது தெரியாது. ஆனால் அவர்கிட்ட நாங்கள் பக்கத்தில் போகிறோமோ இல்லையோ, சார்கிட்ட நாங்கள் வரும்போது அந்த விஜய் சாருக்கு பக்கத்தில் நிற்கிற மாதிரி தான். அவர்கிட்ட எப்படி அண்ணன்ற ஒரு உரிமையில் நாங்கள் எல்லாமே கேட்கணும்னு தோணுதோ எல்லாமே நாங்கள் அண்ணன்ட்ட கேட்போம். அவங்க எங்களுக்கு செய்வான்ற ஒரு நம்பிக்கையில் தான் இதில் நாங்கள் வந்து இறங்குறோம்.